வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கலா மிஷன். நம்ம ஏற்கனவே நியூ சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊமை தொடர் அண்ட் மரபு தொடர் இது ரெண்டுத்தோட பொருள்களுமே வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாசித்தல் அண்டு புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அழகு 5ல் மொத்தம் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ. அதுலேயே நம்ம 2 பார்ட் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2 பார்ட்டுமே நம்ம எதுலேருந்து கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸு அண்ட் நியூ புக்கில் உள்ள கொஸ்டின்ஸு அண்ட் ஓல்டு புக்கு அதுலேருந்து வரது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸ்டர்னலாகவும் 1-2 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுவோம். மரபு தொடர்களுக்கான பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. இதுக்கு பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அப்படின்னு வந்து பொருள் வரும். எப்படி நோட்டில் வரைகிற வந்து அதுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி பட்டறிவு இல்லாத படிப்பறிவு வந்து யூஸ் ஆகாது அப்படி பொருள் வரும். அடுத்து பாருங்க, அவளை நினைத்து உரலை இடித்தல், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படின்னு பொருள் வரும். அடுத்து பாருங்க, 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது. 1000 காலத்துக்கும் ஒரே பயிர் கிடையாது, 1000 காலமாக வந்து விளைஞ்சிக்கிட்டு நிற்கிறது. ஸோ நீண்ட காலத்துக்கானது அப்படின்னு பொருள் வரும். அடுத்து பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா பிறரது பேச்சை கேட்டு நடப்பவர் அப்படின்னு பொருள் வரும். எது சொன்னாலும் வந்து ஒருத்தவங்க சொல்றதையும் வந்து கேட்டுட்டு தான் நடப்பாங்க. அவங்கள வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அவசர குடுக்கை இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணி துணியாதார் அப்படின்னு பொருள் வரும். அடுத்து பாருங்க, பஞ்சாய் பறத்தல், பஞ்சு எப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி அலைஞ்சு திரிகிறது அப்படின்னு பொருள் வரும். அடுத்து பாருங்க, தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு வரும். எப்படி அந்த பீட்டு வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும், அது மாதிரி எதை சொன்னாலும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு போகிறது, எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு பொருள் வரும். அடுத்து பாருங்க, கயிறு தெரித்தல். கயிறு தெரித்தல்னா இல்லாததை ஒன்று வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறோம். அப்படியே வந்து கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து கயிறு தெரித்தல். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக காலங்காலமாக வந்து மரபில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கான பொருள்கள் தான் மரபு தொடர்கான பொருள் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, முதலை கண்ணீர். முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை அப்படின்னு பொருள் வரும். எப்படி முதலைக்கு கண்ணீர் இருக்கிறதோ அதே மாதிரி பொய்யா அழுவுறது அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, ஆகாய தாமரை. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது கம்பி நீட்டல். கம்பி நீட்டல்னா சொல்லிக்கொள்ளாமலே வந்து செல்லல், தப்புனா விடுவாங்க, அதுதான் கம்பி நீட்டுறது அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, குட்டிச்சுவர் அப்படின்னா குட்டிச்சுவர்னா எப்படி அந்த சின்ன சோறு வந்து யூஸ் ஆகாதோ அதே மாதிரி பயனன்றி இருத்தல் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, கொட்டி அழுத்தல். கொட்டி அழுத்தல்னா மிகுதியாய் பேசுறது. எப்படி ஒரு விஷயத்த டப்புன்னு அப்படி கொட்டிடுறோமோ அதே மாதிரி மிகுதியா அளவுக்கு அதிகமாக பேசுறது அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா தனி புகழோடு விளங்குதல் அப்படின்னு வரும். ஏற்கனவே வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் கொடுத்து அவங்க வந்து கொடிகட்டி பறத்தல் அப்படின்னு வந்துன்னா அவங்க வந்து அந்த டைமில் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைடோட இருப்பாங்க. அதுதான் வந்து தனிப்புகளோட விளங்குதல் அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது வாழையடி வாழையாய் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாய். இப்படி ஒரு வாழை மரம் வச்சோன்னா அதோட சிங்கம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் பரம்பரை பரம்பரையாய் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். எப்படி பிளைண்டாக ஒரு விஷயத்த வந்து பண்ணுறோமோ அது வந்து ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, காணல் நீர். காணல் நீர் அப்படின்னா இருக்கிற மாதிரியே தோணும், ஆனால் வந்து அது இருக்காது. அதுதான் வந்து மோஸ்ட்டாக பாலைவனத்துலலாம் நிறைய பேருக்கு அந்த தண்ணி தெரிகிற மாதிரியே இருக்கும். அதுதான் வந்து காணல் நீர் அப்படின்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் அந்த தண்ணி வந்து தெரியாது. அடுத்தது எட்டாக்கனி அப்படின்னா தகுதிக்கு மீறிய ஆசை அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை அப்படின்னு பொருள் வரும். ஒரு விஷயத்த யோசிக்காமலே டபக்குன்னு இறங்குறவங்கள அவசர கொடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆற போடுதல்னா தாமதித்தல் அப்படின்னு பொருள் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக எல்லாமே வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு ஓமை தொடருக்கான பொருள். ஓமை தொடருக்கான பொருள் வந்து பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக லாஸ்ட்டு போல அப்படிங்கிற ஓமை உருபு வந்தாலே அது வந்து நம்மளுக்கு ஓமை தொடர் அப்படின்னு வந்துடும். இது வந்து ஓமையை வச்சு நம்மளுக்கு பொருள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், தாமரை இலைநீர் போல அப்படின்னா ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும். ஏன் இப்படி சொல்லுவாங்கன்னா, தாமரை இலை மேலே என்னதான் வந்து தண்ணி ஊற்றினாலும் அந்த இலை மேலே வந்து அது ஒட்டாது, அது அப்படியே வழுக்கி போயிட்டு இருக்கும். அதை தான் ஒட்டியும் ஒட்டாமலும் அப்படின்னு பொருள் வரும். அடுத்து பாருங்க, மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா மழையே இல்லாத இடத்துல அந்த பயிர் வந்து அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே வந்து ரொம்ப ஏங்கி போயிருக்குமா, அதை தான் வந்து மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு வரும். இதுக்கு பொருள் வந்து வாட்டம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா நம்மளுக்கு விழியை வந்து அது வந்து விழியை காக்கும் இமை போல அப்படின்னு வரும், கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னு வந்து வரும்.
நம்மளுக்கு வந்து அந்த இமை தான் இப்போ ஒரு சின்ன ஒரு தூசி வந்து கண்ணில் படுதுனாலும் டப்புன்னு இமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும் அந்த கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதை தான் வந்து கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு பொருள் வரும். அடுத்து பாருங்கள், சிலை மேல் எழுத்து போல. சிலை மேல் எழுத்து போலன்னா எழுதி வைக்கிறது எல்லாமே போயிடும். ஆனால் நம்ம அந்த காலத்துலேருந்து செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கல்வெட்டுகள், அந்த பாறை மேலே எழுதி வைக்கிறது எல்லாமே அது அப்படியே ஸ்ட்ராங்காக எப்போவுமே இருக்கும். அதை தான் சிலை மேல் எழுத்து போலனா நிலைப்புத்தன்மை அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது பாருங்கள், பசு மரத்தை ஆணி போல அப்படின்னா தெளிவாக அப்படின்னு பொருள் வரும். இப்போ வந்து ஒரு பசு மரத்தில் ஒரு இளம் மரத்தில் வந்து நம்ம ஆணி அடித்தோன்னா டக்குன்னு வந்து இறங்கிடும். அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெளிவாக ரொம்ப புரிஞ்சுதுன்னா அப்படி தெளிவாக சட்டுன்னு உள்ளார இறங்கிடும். அதை தான் பசுமரத்தை ஆணி போல அப்படின்னா தெளிவாக அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது பாருங்க, குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா பரவுதல் அப்படின்னு வரும். இப்போ நார்மலாக ஒரு சாதாரண கீழே வந்து விளக்கு வைக்கிறதுக்கும் ஒரு ஹைட்டான இடத்துல வந்து விளக்கு வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஹைட்டாக வைக்கிற இடத்துல உள்ள விளக்கோட வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு வந்து பரவும். அதை தான் வந்து குன்றின் மேலிட்ட விளக்கு போலனா பரவுதல் அப்படின்னு பொருள் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அனலிடைப்பட்ட புழு போல அப்படின்னா வாட்டம் அப்படின்னு வரும். ஒரு நெருப்பில் ஒரு புழு வந்து படும்போது அது எந்த அளவுக்கு துடிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து வாட்டம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா வீணாதல் அப்படின்னு பொருள் வரும். நம்ம கடலில் வந்து எவ்வளோதான் கரைச்சாலும் அது வேஸ்ட்டு தான், ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட்டு காதில் ஈயத்தை காட்சி ஊற்றினால் போல. இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் 10th அதிகமாக இந்த இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. காதில் ஈயத்தை காட்சி ஊற்றினால் போல அப்படின்னா கலக்கம் அடைதல் அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது அத்தி பூத்தார் போலனா மிக அரிதாக. நம்ம ஸ்கூல்லலாம் கிண்டல் பண்ணுவோம், அத்தி பூத்தார் போல வருவாங்க, எப்பயாச்சும் தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அத்தி பூத்தார் போல இப்போல்லாம் படிக்கிறதும் அதே மாதிரி ஆயிடுச்சு, அத்தி பூத்தார் போல புக் எடுக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பொருள் வரும். நம்ம உள்ளங்கையில் வந்து எதை வச்சிருந்தாலும் நம்ம வெளிப்படையாக தெரியும், அதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். இப்போ வேஸ்ட்டாக வந்து அந்த தண்ணியை விடுறது அப்படிங்கிறது வரும். அப்போ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை பார்த்தீங்களா, அப்போ பயனற்ற செயல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, மடை திறந்த வெள்ளம் போல. இப்போ ஒரு கவிஞர் கொடுத்துட்டு அவர் மடை திறந்த வெள்ளம் போல பேசினார் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கொடுத்து அது வந்து தடையின்றி மிகுதியாய் அப்படின்னு பொருள் வரும். இந்த டேம் ஓப்பன் பண்ணால் எப்படி அந்த ஃப்ளோ வந்து போதோ அதே மாதிரி சில பேர்லாம் பேச ஆரம்பிச்சு அப்படியே ஃப்ளோவாக பேசுவாங்க, அதுதான் வந்து தடையின்றி மிகுதியாய் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, காக்கை உட்கார பழம் விழுந்தார் போல. இதுக்கு வந்து தற்செயல் அப்படின்னு பொருள் வரும். இப்போ சாதாரணமாக ஒரு பறவை வந்து ஒரு மரத்து மேலே உட்காந்து அந்த பழம் விழுந்திருக்கும், ஆனால் அது பறவை உட்காந்து விழுந்ததுன்னு வராது, அது நார்மலாக அதுவும் வந்து உட்காந்தது அந்த பழமும் விழுந்தது, அதுதான் வந்து தற்செயல் நிகழ்ச்சி அப்படின்னு வரும். அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது வந்து இப்போ நியூ புக்கில் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை அப்படின்னு பொருள் வரும். நெக்ஸ்ட்டு இலவு காத்த கிளி போல, ரொம்ப ஃபேமஸான உவமை தொடர். இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். அந்த இலவம் பஞ்சு வந்து பழுக்கும் அப்படின்னே அந்த கிளியை வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்பாங்க. ஆனால் வந்து அந்த இலவம் பஞ்சு பஞ்சாக போய் வெடிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஏமாற்றம் அப்படின்னு வரும். இலவு காத்த கிளி போல அப்படிங்கிறது ஏமாற்றம் அப்படின்னு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை அப்படின்னு வரும். இப்போ கிணறுக்குள்ளார இருக்கிற தவளைக்கு அந்த கிணறு மட்டுமே தான் உலகம் அப்படின்னு தோணும். ஸோ வெளில வந்து இருக்கிற உலகம் வந்து தெரியாது, அதை தான் வந்து கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை அப்படின்னு பொருள் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உடலும் உயிரும் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடலும் உயிரும் போல, நகமும் சதையும் போல, இது ரெண்டுமே வந்தாலும் ஒற்றுமை அப்படின்னு பொருள் வரும். இதுக்கு விளக்கம் வந்து உங்களுக்கே தெரியும், உடலும் உயிரும் அப்படின்னா என்னென்னு. அடுத்தது கிணறு வெட்ட புதன் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. அவங்க ஒன்று செஞ்சு அது வேற ஒன்று நடந்தனா எதிர்பாராதது. அடுத்தது பாருங்க, இரட்டை கிளவி போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒற்றுமை. இரட்டை கிளவினா நம்மளுக்கு பிரித்தா வந்து பொருள் தராது, அதனால தான் வந்து கவிஞர்களும் சொல்லுவாங்க இரட்டை கிளவி போல சேர்ந்தே வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரட்டை கிளவி போலனா ஒற்றுமை அப்படின்னு வரும். அடுத்தது மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா சரளமாக பேசுவது. அடுத்தது பாருங்க, கல்லில் நாரை உரித்தல், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கல்லில் நாரை உரித்தார் போல அப்படின்னா இயலாத செயல். எப்படி நம்ம வந்து கல்லில் வந்து அதோட தோலை இல்லை அந்த கல்லில் வந்து நாரை உரிக்க முடியாதோ அதுதான் வந்து இயலாத செயல் அப்படின்னு பொருள் வரும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு என்னாஃபான மரபு தொடர் அண்டு ஓமை தொடருக்கான பொருள். இதுக்கும் மேலே எக்ஸ்டாண்டாக வேறு ஏதாவது இருந்தாலும் அது ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ்லேயே வந்து பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.